தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்த செயல்பாட்டோடு இலக்கிய பயணமாக ஒரு அருவி போல, காட்டாற்று வெள்ளம் போல நம்முடைய சிந்தனைகளாலும், செயலாலும் அடுத்த தலைமுறைக்கு பயன்படுகிற பயன்பாட்டு நீராக நம்முடைய இலக்கிய பயணம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. குறிப்பாக நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை அவர்களது சிறுகதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொண்டு கதை சொல்லி வாயிலாக கேட்டும் அந்த கதை தொடர்பான பல்வேறு இலக்கிய ஆளுமைகளுடைய கருத்தாக்கங்களை முன்வைத்தும் நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வாயிலாக பயணித்துக் கொண்டிருக்கிறது தோழமைகளே. ஜீவா கண்ட கனவை நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு தளத்தில் இயங்கக்கூடிய இலக்கிய ஆளுமைகளும் இதில் தொடர்ந்து பயணிப்பது என்பது நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் தொடங்கப்பட்டதற்கான நோக்கத்தை, அந்த நோக்கத்தினுடைய பாதையில் சரியாக பயணிப்பதாகவே நாம் உணர்கிறோம் ஆளுமைகளே. அப்படி நாம் பயணித்த இந்த பாதையில் சிறுகதை படைப்பாளர் கு. அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதைகளை நிறைவு தொடக்கமாக தொடங்கி அடுத்து கீரா, அடுத்து தியாக தமிழொலி அவருடைய படைப்புகளை நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது கீரா என்கிற மகத்துவத்தினுடைய கதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு தொடர் பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆளுமைகளே. இன்றைய தினம் கீரா அவர்களுடைய படைப்பான சொந்தச்சுய்ப்பு என்கிற கதையை 33ஆம் நாள் நிகழ்வில் நாம் பயணிக்க இருக்கிறோம். ராஜநாராயணன் அவர்கள் 30 வயதில் தனது இலக்கிய வாழ்க்கையை தொடங்கினார். அவருடைய முதல் சிறுகதை மாயமான் 1959 சரஸ்வதி இதழில் வெளியானது. அது ஒரு மிகப்பெரிய நல்ல வரவேற்பை பெற்றது. அதைத் தொடர்ந்து அவர் பல்வேறு சிறுகதைகளை எழுதி வெளியிட்டார் என்பதை காட்டிலும் கீரா அவர்கள் தனது சொந்த பகுதியான கோவில்பட்டியை சுற்றியுள்ள கரிசல் காட்டை சார்ந்த வாழ்வியல் கூறுகளை இலக்கிய உலகில் முன்னிறுத்தினார் என்பதே நாம் சொல்ல வேண்டும். கரிசல் நாட்டு மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய நம்பிக்கைகள், அவர்களுடைய போராட்டங்கள், அவர்களுடைய ஏமாற்றங்கள், அவர்கள் வாழ்க்கையில் மையமாக கொண்டு செயல்படும் எதிர்கொள்ளல்கள், ஏன் இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய தொடர் பயணமாக மனித சமூகத்தினுடைய தொடர் பயணமாக இருக்கக்கூடிய நாட்டுப்புற கதைகளை கொண்டு அவர் தன் படைப்புகளை செதுக்கி இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு தந்த பெருமை அவருக்கு இருக்கிறது. கீரா அவர்கள் இயற்கையில் அவர் ஒரு விவசாயி, ஒரு தேர்ந்த கதை சொல்லி, நல்ல இசைஞானம் கொண்டவர். இலக்கிய பத்திரிகைகள் மட்டும் அல்லாமல் தன்னுடைய இசை பயணத்திலும் தொடர்ந்து பயணித்த ஆளுமை ஆவார். இவருடைய படைப்பு என்பது திரைப்படம் எடுக்கின்ற அளவிற்கு இந்த சமூகத்தில் படர்ந்திருக்கிறது என்பதைத்தான் பார்க்கிறோம். அவருடைய கிடை என்கிற நாவல் 2003ஆம் ஆண்டில் ஒருத்தி என்கிற பெயரில் தமிழ் திரைப்படமாக எடுக்கப்பட்டு பின்பு அது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. 1922 இவரது கரண்ட் என்கிற சிறுகதை இந்திய தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தினுடைய நிதி உதவியோடு இந்த கதையை திரை வடிவமாக கொண்டு வந்து சேர்க்கிற அளவில் இவருடைய படைப்புலகம் மக்களை நோக்கி பயணித்தது என்பதை நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான ஆளுமையுடைய படைப்பைத்தான் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு கதை சொல்லக்கூடிய பேராளர், உண்மையிலே நான் அவரை மகிழ்வாய் அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகிறேன். காரணம், நம்முடைய அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாத அட்டவணைப்படி இன்றைக்கு கதை சொல்லக்கூடிய
கதை சொல்லி அவருடைய சூழல் காரணமாக இன்றைக்கு சொல்ல முடியாமல் போனோம். உடனடியாக யாரை கதை சொல்ல வைப்பது என்றால் நாம் ஒரு பெரிய திட்டமிடலோடு ஒரு பட்டியலை வெளிவிட்டு விட்டோம். பட்டியலில் இருப்பவர்களை மாற்றி அமைத்தால் அது சிறப்பாக இருக்காது என்று உடனடியாக யாரையாவது கேட்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்தோம். ஆனால் நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவமனையான தனுஷ்கோடி ராமசாமி ஐயா அவர்களுடைய பெயரால் அமைந்த அந்த மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய நம்முடைய கதை சொல்லியாக இந்நிகழ்வில் பெருமை சேர்த்த அழகு ரேவதி அவர்கள் ஒரு பதிவு செய்தார்கள். ஐயா, எங்களோடு செவிலியர் பணியில் இருக்கிற செல்வி காவ்யா குமரேசனுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டார். நாம் அடுத்த செப்டம்பர் மாதத்தில் அவருக்கு வாய்ப்பு கதைகள் இருந்தால் தருவதாக சொல்லி இருந்தோம். ஆனால் கால ஓட்டத்தில் உடனடியாக அவரிடம் நேற்று இரவே கொடுத்து இந்த கதையை ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அவரிடம் கொடுத்து உடனே சொல்லுவதற்கு அவரும் ஒப்புக்கொண்டார். கதை சொல்லுவதற்கு தயக்கம் தேவை இல்லை என்பதற்கு உதாரணம்தான் குமரேசன் மீனாட்சி பெற்றெடுத்த அருமை மகள் காவியா. எந்த தயக்கமும் இல்லை. ஒரு சிலரிடம் கதை சொல்ல வேண்டும் என்றால், ஐயா நான் இன்னும் தயாராகல, நான் 2-3 முறை அதை பேசி பார்த்துக்கணும், ரெடி பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் பணிபுரிகிற நிறுவனத்திற்கு பெருமை சேர்க்கிற வகையில் கொடுத்தவுடன் உடனேயே ஏற்றுக்கொண்டு அதை சிறப்பாக செய்வேன் என்று சொல்லி கதை சொல்லியாக வருகிறந்திருக்கக்கூடிய நம்முடைய செல்வி காவ்யா குமரேசன் அவர்களை சொந்த சீப்பு என்கிற கீரா ஐயா அவர்களுடைய கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையே வருக, கதை சொல்க. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த எனது மருத்துவர் அறம் ஐயா அவர்களுக்கும், தோழமை கொண்ட கருமுருகன் ஐயா அவர்களுக்கும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் நன்றியுடன் கலந்த வணக்கத்தையும் கூறி எனது கதைக்குள் செல்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு சொந்த சீப்பு. இந்த கதை சிறுகதை 1948 சக்தி இதழ்ல ஐப்பசி திங்கள் என்ற ஒரு நாளிதழ்ல வெளியே வந்திருக்கு. இந்த கதையை எழுதினவர் கீராயா எழுதியிருக்காரு. கதையோட தலைப்பு சொந்த சீப்பு. இந்த சொந்த சீப்பு கதையில கீராயா கொண்டு வந்த ஒரு கேரக்டர் தான் கோபாலன். கோபாலனோட சேர்த்து ஒரு 4 பேர் ஒரு அறையில வசித்து வந்திருக்கிறார்கள். 4 பேரும் ஒரே பள்ளியில் வேலை பார்க்கும் உபத்தியாயர்கள். உபத்தியாயர்கள்னா ஆசிரியர்கள். ஒரே பள்ளியில் வேலை பார்க்கும் 4 ஆசிரியர்கள். அந்த ஊர்ல வீடு எதுவும் கிடைக்காத கஷ்டத்தினால ஒரே ரூம்ல 4 பேரும் தங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. நண்பர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா கோபாலனோட முகம் மட்டும் கொஞ்ச நாளா கஷ்டமாவே இருந்திருக்கு. அவனோட மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதை நினைச்சு கோபாலனுக்கு இன்னும் கஷ்டமாவே இருந்திருக்கு. கோபாலன் இதை நினைச்சுக்கிட்டே ஒரு பக்கமா ஜன்னலை திரும்பி பாக்குறாரு. அந்த ஜன்னலை பார்த்தோன்னே சட்டுன்னு முகத்தை இந்த சைடாக திரும்பிக்கிட்டாரு. அவர் அப்படி அந்த ஜன்னல்ல என்ன இருந்துச்சுன்னா அதுதான் கீராயா கதையா சொல்லியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். அந்த ஜன்னல்ல ஒரு அழகான கண்ணாடி இருந்திருக்கு. நம்ம கண்ணாடி பார்த்தா என்ன தோணும்? நம்மளோட முகத்தை பார்க்கணும்னு தோணும். நம்ம எவ்வளவு அழகா இருக்கோம், நம்ம எப்படி அந்த கண்ணாடி நம்மளை காட்டுதுன்னு தான் பார்க்க தோணும். ஆனா அந்த கண்ணாடியை பாக்குறவங்களுக்கு அந்த கண்ணாடியை தான் பார்க்க தோணுமா. அந்த கண்ணாடி அவ்வளவு அழகா இருக்குமா, நேர்த்தியா இருக்குமா, உறுதியா இருக்குமா, அவ்வளவு ஒரு அழகான கண்ணாடியா. அந்த கண்ணாடி பக்கத்துல ஒரு வெண்மை நிற சீப்பு இருந்திருக்கு. அந்த சீப்பு தந்தத்தினால் செய்யப்பட்ட சீப்பா. அந்த சீப்பை பார்த்த உடனே எல்லாரும் தலைவாரி கொள்ள தலையில எடுத்து சீவி கொள்ள தோணுமா, அந்த அளவுக்கு ஒரு அழகான சீப்பா அந்த சீப்பு. அன்னைக்கு திங்கட்கிழமை 8 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் படுத்திருக்காங்க. திருப்பி நேராக ஒவ்வொரு நண்பர்களா எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு நபர் எந்திரிச்சு போய் அந்த ஜன்னல் ஓரமா பார்த்திருக்காரு. கண்ணாடிய பார்த்தோன்னே அவருக்கு ஒரு சந்தோஷம். கண்ணாடியில அவர் முகத்தை பார்த்திருக்காரு. அந்த சீப்பை எடுத்திருக்காரு. சீவினாராம் சீவிக்கிட்டே இருந்தாராம். 2வது ஒரு நபர் போயிருக்காரு. அவரும் அந்த தந்தத்தினால் அந்த சீப்பை எடுத்திருக்காராம். அவரும் சீவினாராம் சீவிக்கிட்டே இருந்திருக்காராம். 3வது நபரும் சென்றிருக்கிறார். 3வது நபரும் அதையே செய்து கொண்டு இருந்திருக்கிறார். கோபாலன் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறான். அப்போ 3 நபர்களும் குளிக்க பெறப்பட்டார்கள். கோபாலனோ படுக்கையை விட்டு சிறிது நேரம் கழித்து எந்திரித்து அவருக்கு காலையில் குளிக்கும் பழக்கமே இல்லையாம் கோபாலனுக்கு. ஒரு 10 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு நம்ம டீ குடிக்க போகலாம்னு சொல்லிட்டு கோபாலனும் கடைக்கு போயிருக்காங்க. கடையில வீட்டை பூட்டி சாவியெல்லாம் மேல வச்சுட்டு போயிருக்காரு.
போயிட்டு திருப்பி வந்திருக்காரு. வந்து அந்த கண்ணாடிய வந்து பார்த்திருக்காரு. கண்ணாடிய பார்த்தா அழுகாத குறையும் அந்த கண்ணாடிய பார்த்து. அப்படி என்ன அந்த கண்ணாடி தான் அவ்வளோ அழகா இருந்திருக்குமே! அந்த சீப்பு தான் அழகான தந்தத்தினால செஞ்ச சீப்பே. அத பார்த்துட்டு எதுக்கு அவர் மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்? அந்த சீப்ல அந்த 3 நபர்கள் சீவுன ரோமம் அப்படியே இருந்திருக்கு. அந்த சீப்புல அவ்வளோ ஒரு அழுக்காம், கண்ணாடியெல்லாம் அழுக்காம். கீரா ஐயா சொல்லியிருக்காரு, அந்த வெண்மை நிற தந்தத்தினால் செய்யப்பட்ட சீப்புல ஒரு குட்டிக்கான பேனும் கூட இருந்திருக்காம். அதெல்லாம் எடுத்து கோபாலன் வந்து மனசு கஷ்டப்பட்டு அந்த சீப்புல ஒரு குச்சிய எடுத்து, சீப்புல உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து, ரோமத்தெல்லாம் எடுத்து, பேனெல்லாம் எடுத்து, தண்ணிய வச்சு ஃபுல்லா அலசி, அத வெள்ள கலர்ல ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ, அதே மாரியே வச்சுட்டாராம். கண்ணாடி எல்லாம் ஈர துணி வச்சு தொடச்சு, இப்ப அந்த கண்ணாடிய பார்த்திருக்காரு. அவர் முகம் அதுல வந்து அழகா தெரிஞ்சிருக்கு. அவரும் சிரிச்ச முகத்தோட அந்த கண்ணாடிய வந்து அதுல பார்த்திருக்காரு. பார்த்துட்டு திருப்பி அவங்க குளிக்க போன 3 நபர்கள் திரும்பி வந்துட்டாங்க. இவரும் வந்து உட்கார்ந்துட்டாரு. திருப்பி 3 நபர்கள் குளிச்சுட்டு வந்துட்டு தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சிருக்காங்க. வச்சுட்டு மறுபடியும் கண்ணாடி போய் பார்த்திருக்காங்க. சீப்பு எடுத்திருக்காங்க. திருப்பி சீவுனாங்களாம், 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 சீவுனாங்களாம் சீவிக்கிட்டே இருந்தாங்களாம். 2வது நபர் வந்திருக்காரு. அவரும் சீவியிருக்காரு. 3வது நபர் அவரும் இதெல்லாம் கோபாலன் பார்த்து கொஞ்சம் சகிக்க முடியாம, பக்கத்துல போய் ஒரு அறையில உட்கார்ந்துட்டு, ஒரு பேப்பர் எடுத்து படிப்போம் அப்படி சொல்லி ஏன்னா இந்த கஷ்டத்தெல்லாம் மறக்கணும், இதெல்லாம் நினைக்கவே கூடாதுன்னு ஒரு பேப்பர் எடுத்து படிக்க போயிருக்காரு. அவரு படிக்க உட்கார்ந்தா அவரால படிக்கவே முடியலையாம். சரி நம்ம வேணா படம் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு படம் பார்க்க போயிருக்காராம். படமும் பார்க்க முடியலையாம். அவரோட கஷ்டம் தான் அந்த சீப்புலயே இருந்திருக்குல்ல. அ கோபாலன் வந்து பணக்காரனா இருந்தாலும் ரொம்ப செட்டுடையவன். அப்படி சொல்லி கீரா ஐயா சொல்லியிருப்பாரு. தான் பொருள வந்து பந்தோஸ்தா பார்த்துக்கணும்னு நினைக்கிறதுல வந்து கோபாலன் வந்து ரொம்ப மன உறுதியானவனா இருப்பாங்களாம். அவர் வந்து ரொம்ப ஒரு சங்கோச்சி கூடயாம். யார்கிட்டயும் எந்த பொருளும் கேட்கறது கூட தயங்குவார். ஆனா நம்ம பொருள எடுத்து அவங்க யூஸ் பண்றாங்களே! அடுத்தவங்க பொருள எடுத்து பயன்படுத்தலாமா? அவங்க கிட்ட கேட்காம யூஸ் பண்ணலாமா? இல்ல அத எடுத்தோம்னா, அத எவ்வளவு பத்திரமா வச்சுக்கணும்? இது கூடவா இவங்களுக்கு தெரியாது? அப்படியே அத நெனச்சுட்டு அங்கனக்குள்ள வச்சிருக்காரு. அவங்க 3 பேரும் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. மறுபடியும் கோபாலன் எந்திரிச்சிருக்காரு. சீப்பு எடுத்திருக்காரு. சீப்புல உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துட்டு, மறுபடியும் அலசி, மறுபடியும் அந்த கண்ணாடில பார்த்திருக்காரு. இதே தொடர்ந்து நாளுக்கு நாள் போய்க்கிட்டே இருந்திருக்கு. கோபாலனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமான்னு போயிருச்சு. ஒரு நாளு சுந்தரம் அங்கன கூட இருந்திருக்காரு. சுந்தரம்ன்றது வந்து அந்த 3 ஆசிரியர்கள் இருக்கார்ல, அவங்களோட ஒருத்தவங்க சுந்தரம். "சுந்தரம் இங்க வாங்க" அப்படி சொல்லி கோபாலன் கூப்பிட்டுருக்காரு. "ஆ என்ன கோபாலா என்னைய கூப்பிட்டயா?" அப்படி சொல்லி சுந்தரம் ஐயா கேட்டிருக்காரு. "ஆமா சுந்தரம் இங்க வாங்க. இந்த சீப்பையும், இந்த கண்ணாடியும் நீங்களே வச்சுக்கோங்க. நான் வேற சீப்பும், நான் வேற கண்ணாடியும் வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி கோபாலன் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த சுந்தரம் சொல்லியிருக்காரு, "இப்ப மட்டும் என்ன கோபாலா? நீ மட்டுமா அத பயன்படுத்திக்கிட்டு இருக்க? நாங்களும் தானே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீ வேணா புதுசு வாங்கிக்கோ." நான் வந்து அந்த சீப்பையும், அந்த கண்ணாடியுமே நாங்களே பயன்படுத்திக்கிறோம். அப்படின்னு சொல்லி சுந்தரம் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு, அந்த கண்ணாடியவும், அந்த சீப்பையும் வாங்கிட்டு போய் இருந்த அதே ஜன்னல்லயே போய் வச்சுட்டாராம். வச்சுட்டு சீப்பையும் அதே இடத்திலேயே வச்சிருக்காரு. கோபாலனுக்கு இப்ப வந்து சுந்தரத்துக்கிட்ட நமக்கான பொருள அவங்க கிட்ட குடுத்துட்டோம்ன்னு சொன்னது வந்து, அவர் மனசுல ஒரு பாறாங்கல்லையே தூக்கி இறக்கி வச்சது மாரி இருந்துச்சாம். கோபாலன் சொல்லியிருப்பார். கீரா ஐயா சொல்லியிருக்காரு அந்த கதையில. கோபாலனுக்கு வந்து அத சொன்ன உடனே மனசுல இருக்க ஒரு பாறாங்கல்லே இறங்கி வச்ச மாரி இருந்திருக்கு. அன்னைக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமையாம் கோபாலனும் போய் கடையில போய் சீப்பும் கண்ணாடியும் வாங்கலாம்ன்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிருக்காரு. கடைசி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கடை எதுவுமே திறக்கலையாம். மறுநாள் போய் வாங்கிக்கலாம்ன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. மறுநாள் போயிருக்காரு. மறுநாள் போய் அந்த கடையில போய் பார்த்திருக்காரு. மறந்துட்டாரு. ஏதோ ஒரு நெனப்புல வந்துட்டாராம். மறுநாள் போயிருக்காரு. அன்னைக்கும் மறந்துட்டாராம். இப்படி மறுநாளா போயி கடைசில அந்த சீப்பும் கண்ணாடியும் வாங்கணும்ன்றதையே அவரு மறந்துட்டாராம். இப்ப அந்த 3 நபர்கள் யூஸ் பண்ற அதே கண்ணாடி, அதே சீப்பே இவரும் யூஸ் பண்றாராம். ஆனா இவருக்கு கொஞ்சம் கூட சங்கட்டமே இல்லையாம். இவர் எப்பயும் போல பழைய நிலைமையிலேயே அந்த சீப்பையும் கண்ணாடியும் யூஸ் பண்றாராம். இந்த அளவுக்கு ஒரு அழகான கதைய கீரா வந்து இந்த சொந்த சீப்பு கதையில சொல்லியிருக்கிறாங்க. மிக்க நன்றி. வா கட 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 கடன்னு அஹ், என்ன ஒரு விரைவு. அநேகமா மருத்துவர் ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா கூட பையன் நடக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கட 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 கடன்னு ஓடி வேகமா போய் தான் அப்படி இருந்தது பேச்சு. கதை சொல்லல். நீங்க நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களுடைய அந்த ஓட்டம், கதையினுடைய ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா, எங்களோட சேர்ந்து ஓடி வர முடியல. ஏன்னா அந்த பாத யாத்திரைனால அந்த பாத யாத்திரைலாம் கோயிலுக்கு போறது உண்டு. ஒரு சிலர் நடக்கும்போது பார்த்தா பொறாமையா இருக்கும். கட 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 கடன்னு போயிருவாங்க. வேகமா போயிட்டே இருப்பாங்க. நம்மளும் விரட்டி விரட்டி ஓட்டம் நடையுமா போனாலும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2 கிலோமீட்டர் போவோம். அப்புறம் போ முடியாது. அது மாரி உங்களுடைய தொடர் ஓட்டம் மிக 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 அருமை. அ அருமை மகள் காவியா அவர்கள் இன்னமும் ஒரு முதுகலை படிப்பு படித்து ஒரு பெரிய நிலைக்கு வந்திருக்கலாம் என்று தான் தோன்றுகிறது. காரணம் உங்களுடைய அந்த அந்த மனனம், உள்வாங்கி இருக்கக்கூடிய சொல்கள், குறிப்பா நெனச்சு நெனச்சு அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெனச்சு நெனச்சு என்ன எத்தனை இடத்துல வார்த்தைகள் அதுல கீராய்யா வந்து அப்படித்தான் நினைச்சு எழுதியிருப்பாரு. அது மட்டும் எனக்கு தெரியுது. கீராய்யா கண்டிப்பாக இந்த கதையை அப்படித்தான் நினைச்சு நினைச்சு எழுதியிருப்பார். நீங்களும் அதை சரியாக சொல்லி உண்மையிலே அருமை மகள்
அந்த கதை சொன்ன நிலைப்பாடு என்பது மிக மிக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. கதை சொல்லுகின்ற பொழுது என்ன உணர்வு தோன்றியதுன்னா, மகளிடம் ஒரு தந்தை கதை கேட்பது போல ஒரு உணர்வு தான் ஏற்பட்டது. அதற்காக காவியாவுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி அவர்கள் தொடக்கி வைக்கவும். அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சும்மா வண்டி பில்லு பிரேக் எதுவும் இல்லாம சும்மா கட்ட 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 அருமை அருமை அருமை. நம்ம தனுஷ்கோடி பெயரால அமைந்திருக்கக்கூடிய மருத்துவமனையில் உள்ள செவிலியர்கள் எல்லாம் செவ்வியல் தமிழிலே பேசுறாங்களே, என்ன அநியாயம்! மருத்துவத்தோடு சேர்ந்து தமிழையும் விளக்கிறது எங்கள் அறம் எவ்வளவு சிறப்பானவர்! அருமை அருமை. அவருடைய பணியாளர்களை எல்லாம் சக தோழர்களாக பாவித்து அவர்களையெல்லாம் இந்த கலை இலக்கிய பணியில் ஈடுபடுத்தக்கூடிய பெரும் தொண்டினை செய்திருக்கிற என் அருமை மருமகன் அறம் வாழ்க. நெறியாளர் சொன்ன மாதிரி இந்த வேகத்தோடு எங்களால் ஈடுபடுத்த முடியலம்மா. அன்பு மகளே, அருமையாக கதை சொல்லியிருக்கிறார். தந்தைக்கு மகள் சொன்ன கதை போல சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகா. ஒன்னும் ஒரு எந்த ஏதோ பயிற்சி எடுத்து பேசுற மாதிரிலாம் இல்ல, அது இயல்பா சும்மா ஆற்றொழுக்கா வருது, நீரோட்டமா அருவி கொட்டுற மாதிரி கட 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 கடன்னு கொட்டுது. கதையை கொஞ்சம் மிக சிறப்பா சொல்லியிருக்கிறேம்மா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒண்ணும் இல்லாத கதையில ஒரு பொருளை, தன்னுடைய சொந்த பொருளை தன்னுடைய சக தோழர்கள் அதை தன்னுடைய அனுமதி இல்லாமலேயே பயன்படுத்துறதை கண்டு அவர் மனம் ரொம்ப புடுங்கி அவளை பகைக்கவும் முடியாம அவர்களை விட்டு விலகவும் முடியாம, சரிப்பா நீங்களே வச்சுக்கங்க, நான் தனி கண்ணாடியும் சீப்பும் வாங்கிக்கிறேன்னு சொன்ன பிறகும் சூழ்நிலை அது வாங்க முடியாத போயிட்ட பிறகு இந்த பழக்கம்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, அது மனுஷனை எப்படி மாற்றுது பாருங்க. அதுதான், அந்த பழக்கம் தான் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கக்கூடிய கூட. ஏன்னா பிரிந்து போகக்கூடிய ஒரு தோழமை கடைசியில சேர்ந்து வாழக்கூடிய பக்குவத்துக்கு வராங்க பாருங்க, ரொம்ப சிறப்பு, ரொம்ப அருமை. ஒரு சின்ன கதை தான் இருந்தாலும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற மாதிரி ஒரு கூட்டுறவு, ஒரு நேசத்தை, ஒரு கூட்டுறவு மனோபாவத்தை, ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு ஒற்றுமை மனோபாவத்தை இந்த கதை சொல்லுகிறது. ரொம்ப அழகா எளிமையான கதை. ஆனா இந்த கதையை இனிமையா சொல்லிக்க பாருங்க காவியா குமரேசன் அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். மகளே, நீ நீடூழி வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே, மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய ராஜபாளையம் சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சொந்த சீப்புங்கிற கதையை சொன்ன செவிலியர் காவியா குமரேசன், அதாவது பேராசிரியர் சொன்னதே தான் ரொம்ப உள்வாங்கிட்டு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த நிகழ்வு ஒரு தொடரோட்டம் அப்படின்னீங்கல்ல, அந்த செவிலியரும் தொடரோட்டமா முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த கதையை கனகச்சிதமா சொல்லி முடிச்சிட்டாங்க. நல்ல குரல் வளம், ஒரு காவியமாகவே கூறினார் என்று அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த கதை கீரா அவர்கள் இந்த கதையின் மூலமாக இலைமறை காயாக எல்லாம் சொல்லணும் இல்லை, நேரடியாகவே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னத்தை சொல்லியிருக்காருன்னா, தனி உடைமை பொது உடைமை, இந்த ரெண்டுக்கும் மனம் அங்கிட்டு போவோமா அப்படின்னு அந்த கோபாலன் மனசு ஒரு பக்கம் ஒரு நேரம் இந்த பக்கம் இருக்கான், ஒரு நேரம் அந்த பக்கம் தாவுதான். அதுதான் சுருக்கமா சொல்லப்போனா, கோபாலன் தனி உடைமைக்கு முயற்சி மேற்கொள்கிறான், ஆனால் பொது உடைமைக்கு அவனையும் அறியாமல் வந்து விடுகிறான். அவனுக்கும் பொது உடைமையில் உள்ள அழுக்குகளைத்தான் பிடிக்கவில்லை. அந்த சீப்பு கண்ணாடி சீப்பு முக்கியமா பொது உடைமைதான். அந்த பொது உடைமையில் உள்ள அழுக்கு தான் அவனுக்கு பிடிக்கல. மற்றபடி
அவன் அதை விரும்பத்தான் செய்யறான். அவனுடைய ஆழ் மனதில் பொது உடைமை தான் இருக்கிறது. இல்லாவிட்டால் இவ்வளவு விரைவில் அவன் பொது உடைமைக்கு வந்திருக்க மாட்டான் என்றே கருதுகிறேன். கோபாலன் பொது உடைமையில் உள்ள அழுக்குகளை களைந்து விடுகிறான். அந்த சீப்பு பொது உடைமை, அந்த சீப்பில் உள்ள அழுக்குகளை களைந்து விடுகிறான். பொது உடைமையில அழுக்குகள் சேரக்கூடாது அப்படிங்கிறத கீரா அவர்கள் குறிப்பிடுகிறார். அதாவது இந்த சிவானந்த ஆசிரமத்தில் உள்ள சித்த வித்தியார்த்திகள் எல்லாம் பொது உடைமையோடு வாழ்வார்கள் சொல்லுவாங்க. இப்போ வடகரையில இருக்கு. அதாவது ஒருத்தருக்குன்னு தனிப்பட்ட உடையே கிடையாது. வேட்டி சட்டை போட மாட்டாங்க அவங்க. வேட்டி துண்டு இதெல்லாம் எல்லாரும் பொது உடைமையாத்தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த பொருள் என்னுடையது, அந்த பொருள் உன்னுடையது அப்படின்னு பிரிக்கிறது தனி உடைமை. இந்த பொருள் என்னுடையது, அந்த பொருள் உன்னுடையது என்று பிரிப்பது தனி உடைமை. எல்லா பொருளும் நம்முடையது என்று பயன்படுத்துவதுதான் பொது உடைமையாகும். எல்லா பொருளும் நம்ம உடைமைதான், எல்லாரும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பொது உடைமை கொள்கையாகும். இந்த கதையின் மூலம் பொது உடைமை கொள்கையை கீரா அவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார் என்றே கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சிவசுப்ரமணியன் தோழர் அவர்களே. அடுத்ததாக நவநீத கிருஷ்ணன் தோழர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயும் இன்னைக்கு கதை சொன்ன காவியாவுக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே மருத்துவமனையில வருடந்தோறும் ஆண்டு விழா கொண்டாடுவாங்க. அந்த ஆண்டு விழாவில் அந்த காவியா கலந்துக்கிட்டு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி எல்லாம் கலந்துக்கிட்டு செய்வாங்க. அந்த பயிற்சி தான் காரணம். இந்த மருத்துவமனையில் எல்லாருமே அந்த மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வரைக்கும் அந்த மாதிரி போட்டியெல்லாம் கலந்துக்குவாங்க, செய்வாங்க, நடனம் எல்லாம் செய்வாங்க. அது ஒரு நிகழ்ச்சியாவே நம்ம மருத்துவர் வச்சிருக்காங்க. அந்த குடும்பத்துல, இந்த மாதிரி மருத்துவ குடும்பத்துல இருந்தவங்களுக்கு. அதனால உண்மையிலேயும் இப்ப நம்ம கலையில குடும்பத்திலேயும் இது எவ்வளவு வந்து நாங்க யாரும் கூட கேட்கல. உண்மையிலேயும் அந்த அழகரேவதியும் சரி, பொன் விஜயலட்சுமி, இப்ப காவியாவும் சரி, உண்மையிலேயும் தங்களை செழுமைப்படுத்திக் கொண்டார்கள் அந்த கலை இலக்கிய பெறும் மூலங்களா அவங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். அதே போல அந்த கதையை பொறுத்தளவுல நம்ம தலையில ஒரு சுமையை தூக்கி வச்சிருந்தா எப்படி வெயிட்டோ, அந்த சுமையை கீழே இறக்கி வச்சுன்னா மனசு லேசா இருக்கிற மாதிரி தான். அந்த சொந்தம்ங்கிற அந்த ஒரு அந்த மனசு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மேனாள் பொதுச்செயலாளர் ஐயா சிவச்சூரன் அந்த கருத்துக்களை மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு இந்த கதை, அதே போல இந்த கீராவுடைய அந்த புத்தகத்துல முதல் கதையாத்த இந்த கதை தான் இருக்கு. இந்த கீரா சிறுகதைங்கிற புத்தகத்துல முதல் கதையா வந்தா இருக்கு. அந்த முதல் கதையை சொன்ன காவியாவுக்கு இதான் முதல் கதையை சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயும் முதல் கதையை சொன்ன காவியா சொன்ன அந்த கீராவுடைய கதையை சொன்ன காவியாவுக்கு வாழ்த்துக்கள். கலையெழி பண்ணதுக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றி தோழமையே. சாத்தூர் சிங்கிக்குட்டி கணேசன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கதை சொன்ன காவியா குமரேசன் அன்பு சகோதரி, அதாவது இந்த ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு, ஒரு 20 நிமிஷத்துல அந்த ஊருக்கு போய் சேர்ந்துருமா அப்படின்னு நம்ம கேட்கறது உண்டு. ஆனா 20 நிமிஷம் இல்ல, அது 10 நிமிஷத்துலயே போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொன்ன மாதிரி அவ்வளவு விரைவாக சொன்னா கூட எந்த விதமான தடங்களும் இல்லாம, கிராசிங்கே இல்லாம அது நீட்டா போய் சேர்ந்துருச்சு. சின்ன கதை தான். அந்த சின்ன கதையை வந்து எவ்வளவு சிறப்பா, அது முத கதை கீழே எழுதியிருந்தா கூட அந்த கதையை வந்து வெளிப்படையா சொல்றத பார்த்தா ஐயா சிவசுப்ரமணியனும் ரவீந்திர பாரதியா சொன்ன மாதிரி பொது உடைமை கருத்தை வந்து எவ்வளவு ஈஸியா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். அதாவது அவர் தனிப்பட்ட முறையில வந்து அவருடைய கண்ணாடி, அவருடைய சீப்பு நினைக்கும் போது அவருக்கு கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு. அதையே என்னுடைய இதுல என்னமே அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி விட்ட உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதை பத்தி சிந்தனையே இல்லாம போயிருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி சொல்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா எடுக்கிற நோக்கமும் இருக்காது, தடுக்கிற நோக்கமும் இருக்காது அப்படின்னு சொன்ன மாதிரி அதை பொதுவா வச்சாச்சுன்னா அவனுக்கு அந்த சிந்தனையெல்லாம் போயிருது, அந்த தனி உடைமைங்கிறது மாறிடுது. அது எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். அப்படித்தான் வந்து தனிப்பட்ட முறையில பண்ணாம அவர் வந்து பொதுவா வச்சுக்கிட்டோம்னா யாருக்குமே கஷ்டம் இல்லை, மன கஷ்டம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை வந்து சின்ன கதையா இருந்தா கூட
கீரா வந்து அந்த நேரத்துல வந்து எவ்வளவு சிந்திச்சு இதை எழுதியிருக்கிறாரு அப்படிங்கும் போது அந்த அந்த நம்மளுக்கு அந்த இததான் தெரியுது. பொது உடைமை, தனி உடைமை இருக்க வேண்டியதில்லை. அப்படி மாறிச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சண்டை சச்சரவா மனசுக்கே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரிதான் இருக்குது. அதே போலதான் கோவாளனும் மாறிடுறான். இருந்தா கூட அவன் வந்து சீப்பு கிடைக்கல, வாங்க முடியல, செய்ய முடியல. ஆனால் இதை இவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒதுக்கின உடனே அவன் மனசு எவ்வளவு லேசா இருக்குது, சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. சின்ன கதை தான், ரொம்ப அருமையான கதை. சமூகத்துல வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு போறாங்க. அந்த ஐயா சிவசுப்பிரமணியன் சொன்ன மாதிரி அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த ஓட்ட உடசல்கள் மத்ததெல்லாம் வந்து போகணும் அப்படிங்கிற அந்த அழுக்கு எடுக்கிற சொன்னார் பார்த்தீங்களா, அது ரொம்ப அருமையான ஒரு கருத்து. அது இருக்கத்தான் செய்யும். அந்த அழுக்குகள்லாம் போகன பிறகு பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக தெளிந்த நீரோடை போல எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், நன்றி. ஐயா கருமுருகன் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் ஆரம் அவர்களுக்கும், தமிழ்நாடு கலை இலக்கியம் என்ற இலக்கிய குழு அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். வணக்கம். நன்றி ஐயா, வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா உங்க மைக்கு, பேராசிரியர் மைக்கு. நன்றி நன்றி தோழமைகளே, மிக்க மகிழ்ச்சி. யாரும் இருக்கீங்களா? இல்லைன்னா நிறைவா பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம். இருக்கீங்களா? வணக்கம் 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 டிஎஸ்என் தோழர், சொல்லுங்க. கதை வந்து படப்படப்பட நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரெயின் போன மாதிரி ரொம்ப வேகமா போனது. ஆனா வேகத்தோட அவங்க வந்து அந்த முக வெட்டுக்கள், அந்த அவங்க பார்த்த பார்வை, அவரு ஜன்னலை பாக்குறாங்க, இவங்களும் அப்படி ஒரு கண்ணை பார்த்து ஜன்னலை பாக்குற மாதிரி பாக்குறாங்க பாருங்க. அது ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதுவும் சிவராங்க 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 தான் அடிச்சு அந்த சிவராங்க 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 அருமையா இருந்தது அந்த கதைய நம்ம முன்னாடி. ஆனா அந்த சீப்பு கதையை வந்து ஒரு சீப்பா சொல்லாம சீஃப் மாதிரி சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப அருமை தோழி, ரொம்ப வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி டிஎஸ்என் தோழர், உங்களுடைய ஒப்பீடு மிக 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 அருமை, ரொம்ப அருமை, நல்லா இருக்கு. பாப்பாவுக்கு நல்ல வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய மருத்துவர் தா. அறம் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த கதை சொந்த சீப்பு கீரானுடைய முதல் கதை. காவியா ரொம்ப அவருடைய முதல் கதையை சொல்றத எப்பயுமே ரொம்ப சூடான பொண்ணு, ரொம்ப அறிவாளியான பொண்ணு. அதனால வேகமா கடகடன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த கதையினுடைய சாரம் அது எதையுமே விடல. கதை சின்ன கதை தான், அதுல வந்து மிக அருமையான கதை. இந்த கதை தோன்றின இதை பத்தி கீரா சொல்லியிருப்பார். 1948 தமிழகம் இல்ல இந்தியா முழுவையுமே கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டு சதி வழக்குகள் போடப்படுகிறது. அப்படி போடப்பட்ட வழக்குகள் நெல்லை சதி வழக்கும் உண்டு. அந்த நெல்லை சதி வழக்கில் ஒரு குற்றவாளி வந்து கீரா. அது பின்பு டிகேசியினுடைய தொடர்பு காரணமாக டிகேசி ராஜாஜி அவர்களுக்கு கடிதம் எழுதி அதன் பேரில் அந்த 96 பேர்களின் மீது வாத்தியார் ஜேக்கப்னு சொல்லுவாங்க, அவர் அந்த நெல்லை சதி வழக்கையை பத்தி எழுதியிருக்காரு ஒரு இது. அந்த சதி வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார் கீரா. அந்த சதி வழக்கின் போது தலைமுறை வாழ்க்கை வாழ்கிறார். தலைமுறை வாழ்க்கை வாழும்போது எல்லா இடங்கள்லயும் ஒவ்வொரு ஊர்லயா போய் தங்கி மாறி மாறி போய்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை அது. அப்படி வாழ்க்கையில இருக்கும் கீரா வந்து தான் நம்ம முதல்ல அவர் சொல்றப்பே சொல்லுவார், நெல்லைக்கு அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்தது இடைச்செவலுக்கு தான் பார். விவசாய சங்கத்தினுடைய நெல்லை மாவட்ட ஆபீஸ் வந்து இடைச்செவலில் கீரா தான் செயலாளர் அவருடைய இந்த பகுதிக்கு. அப்படி இருந்தப்பதான் இந்த மாதிரி நெல்லை சதி வழக்கு வருது. இப்ப ஒவ்வொரு இடமா போய் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கார் வீர வேலுச்சாமி. இன்னைக்கு இந்த இதுல கூட போட்டிருந்தோம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய 1980 நடந்த ஒரு மாவட்ட மாநாடு, மேற்கு முகவைன்பாங்க. அப்ப விருதுநகர் காமராஜர் மாவட்டம் எல்லாம் இல்ல, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு முகவை மாவட்டம். அது வந்து அந்த மாவட்டத்தினுடைய மாநாடு சாத்தூர்ல. அதுல வீர வேலுச்சாமி அவர் இருப்பார், சிறுகதை எழுத்தாளர். அவர் வந்து வாத்தியாரா வேலை பார்க்காரு எங்க விருதுநகர்ல. அப்ப 4 பேர் தங்கியிருக்க இது வந்து உண்மையிலே நடந்ததுதான். அது வந்து அதுதான் எழுதியிருக்காரு. அந்த 4 பேர் என்ன சொல்றாங்க, வீர வேலுச்சாமி தான் கீராவை கூப்பிடுறாரு, இந்த மாதிரி நீங்க இங்க வந்துட்டா
நாங்க 4 பேருமே காலையில இங்க போயிருவோம், பள்ளிக்கூடத்துக்கு போயிருவோம். அப்புறம் சௌராஷ்டிரா பள்ளின்னு போட்டிருக்காங்க. அப்ப சௌராஷ்டிரா பள்ளியெல்லாம் விருதுநகர்ல இருந்ததான்னு தெரியல. அந்த சௌராஷ்டிரா பள்ளியில் வேலை பார்த்த வீரவேலுச்சாமி தான் அவர் வந்து ஆசிரியரா இருக்கும்போது வர சொல்றாரு. ஒரு மிக புகழ்பெற்ற சிறுகதை எழுத்தாளர். ஒரு தொகுப்புனாலுமே அந்த தொகுப்பில் உள்ள கதைகள் எல்லாம் எல்லாருமே அருமையான கதைகள். தமிழ்ச்செல்வனுடைய அந்த சிறுகதைகளின் வரலாறு தொகுத்ததுல கூட வீரவேலுச்சாமியினுடைய கதைகளை கேட்டிருந்தார். அப்பா அவருடைய லைப்ரரியில தான் இருந்தது. அதை எடுத்து கொடுத்திருந்தேன். அந்த வீரவேலுச்சாமிக்கு சொன்னதின் பேர்ல தான் அந்த இதுக்கு போறாரு. அங்க போயிட்டு அவர் சொல்லுவாரு, வெளியவும் என்னால வர முடியாது. தலைமுறை வாழ்க்கை. அப்ப பகல்ல எல்லாருமே போயிருவாங்க. எல்லாரும் அப்புறம் தனியா ஒரு ரூம்குள்ளேயே கடந்து இருக்கணும். அப்ப என்னதான் செய்யறதுன்னு நினைச்சுதான் எழுத ஆரம்பிச்சேன்பாரு. அப்படி எழுதின கதை தான் சொந்த சீப்பு. அது ஏறக்குறைய என்ன எல்லா தகவல்களையும் சொல்லிட்டேன். அது வந்து ஒரு தனி உடைமையா இருக்கிறப்ப அது அழுக்கு இருக்கு, அது இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்த அதே நபர் வந்து இது எல்லாருக்கும் பொதுவா இல்ல இன்னொருத்தருக்கு பொது யாருனாலும் சீவிக்கலாம். நீங்க எல்லாம் சீவிக்கோங்கங்கும் போது அந்த உணர்வு எப்படி மாறுது? மனித உணர்வுகள் எப்படி மாறுது? அதான் இந்த கதையினுடைய சாராம்சம். அதுல வந்து ஒரு சின்ன சீப்பு அது தந்தத்தாலான சீப்புன்னு எழுதியிருப்பாரு. தந்தத்தாலான சீப்பு. அது வந்து அந்த கண்ணாடியும் தடிமனா இருக்கும். ஃப்ரேம் நல்லா கெட்டியா இருக்கும். எல்லாரும் முகத்த பார்க்கும்போது இவங்க வந்து கண்ணாடிய பார்ப்பாங்க. இந்த இதுன்ட்டு. அதெல்லாம் கீரா வந்து அப்படியே டெவலப் பண்ணி போவாரு. அதுல இவருடைய நகைச்சுவை இதுல வந்து அந்த கோபாலன் வந்து காலையில குளிக்கிற பழக்கம் இல்ல. அதத்தான் சொல்லுவாரு. சாயங்காலம் குளிப்பாரான்னு சொல்ல மாட்டாரு. காலையில குளிக்கிற பழக்கம் இல்லன்ற மாரி ஒண்ணு சொல்லிட்டு போவாரு. அது அப்படியேமா அந்த ஒவ்வொருத்தருடைய எந்திக்கிறது இதெல்லாம் அப்படியே கதை பின்னல் வந்து பின்னியிருப்பார். ஆனால் சாராம்சம் இதான். அது வந்து இவனுடைய கண்ணாடியாக இருக்கிறப்ப ஒவ்வொருத்தர் சீவி முடிச்ச உடனே அந்த அழுக்கு வந்து சின்ன குச்சி வச்சு அந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறது. பிறகு வந்து சில இதுல பேன் இருக்கும். போயிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு பிறகு வந்து எல்லாருக்கும் பொது என்று சொன்னவுடன் அந்த சீப்பு பற்றிய இவருடைய பார்வை எப்படி இருந்தது என்னன்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. மிக அருமையான கதை. நம்ம தனியும் ஒரு உடைமை வந்து தனியாக இருக்கும் போதும் அது பொதுவாக இருக்கும் போதும் ஒருவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை விவரிப்பதாக இந்த கதை இருக்கிறது. கீரா பாணியில பொது உடைமைனா என்னன்னு சொல்லியிருக்காருன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கீரா எப்பயுமே எளிய மக்களுக்கு எளிய முறையில் புரியும்படிதான் சொல்வார் எல்லாத்தையுமே. ஒரு நகைச்சுவை இருக்கும். அதுல ஒரு ரசனையோட இருக்கும். அந்த வகையில் இந்த தனியுடைமை, பொது உடைமை ஒரு உணர்வை எவ்வாறு மாற்றுகிறது, ஒரு மனிதனின் உணர்வை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை மிக அருமையாக கதை சொன்னிய காவியா வேகமா சொன்னாங்க. எல்லாமே நல்லா கரெக்டா சொன்னாங்க. வாழ்த்துக்கள். நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. பதிவு பின்னூட்டம் பார்த்திடலாம். மருது நாகராஜன் தோழர், சிறப்பாக கதை சொன்னீர்கள் தோழமையே. மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து செவிலியர்களின் கதை சொல்லல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. விஜிலா தெரிராஜன் அவர்கள், தொடர் வண்டி போல தொடர்ச்சியாக கதை சொன்ன சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேரி தோழர், வாழ்த்துக்கள் காவியா, சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரேவதி நவநீத கிருஷ்ணன் தோழர், காவியா குமரேசன் கதை சொன்ன விதம் மிகவும் அருமை. கதையில் வரும் கோபாலன் போலவே நானும் சீப்பை பொறுத்து அடுத்தவர் பயன்படுத்திய சீப்பை நான் பயன்படுத்த இன்று மனம் ஒப்பவில்லை. காரணம் பேன் பொடுகு போன்ற இம்சைகள் தான். சொந்த சீப்பை சந்தோஷமாக அறியும்படி கதை கூறிய காவியாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க தோழமைகளே. அம்மா காவியாம்மா, நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களா? இல்லையா, அனைவருக்கும் நன்றி. இல்லையா, எல்லாருக்கும் நன்றி. நன்றிமா. பொதுச் செயலாளரே, நாளைய கதைக்கு போயிடலாமா? நாளை கதை புத்தக உலகம், முனைவர் சா கிருத்திகா சொல்றாங்க. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. கதை என்னவோ 4 பக்கங்கள் தான். ஆனால் 4 திசையும் சென்று சேர வேண்டிய கதை களத்தோடு இருக்கிற கதைதான் இந்த கதை. கதை ஒரு சீப்பு மட்டுமல்ல. சீப்பு என்பது ஒரு குறியீடு. இந்த சமூகம், பேன் பொடுகு எல்லாம் நீக்கணும். ஆனா நீக்கிறதுல எல்லோரும் சேர்ந்து பயன்படும். பேன் பொடுகு வரும். இந்த சமூகத்துல புறையோடு கிடக்கிற கலைகள் தான் அதிகம். நாற்றுக்களை காட்டிலும்
களைகள் தான் வயலில் எண்ணிக்கை அதிகம். ஆனால் இதை போக்க வேண்டிய சீப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த சீப்பு நான் மட்டும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. ஒரு சொல்லக்கூடிய செய்தி அதான் என்னோடது, நான் மட்டும்தான் பார்ப்பேன், இது என்னோட்டு அப்படின்னு நினைக்கிற வரையும் அவனுக்கு சுமை இருந்தது. ஆனால் இது அனைவருக்கும் பொதுவானது என இவன் வார்த்த பிறகு இவன் மனம் எளிமையானது. நிறைய பேர் அப்படித்தான். ஏதாவது ஒருத்தர் வேலை பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், என்னைய மட்டும் கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு, எனக்கு மட்டும் இப்படி வந்து சேருதே, என்னமோ இவருக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல பிரச்சனை இருக்க மாதிரியும், நாட்டுல பிரதமரா இருக்கவர்ல இருந்து முதலமைச்சரா இருக்க வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பொறுப்புல இருக்க அத்தனை பேரும் தூங்கி எதிர்ச்சாலும் நாட்டோட பிரதமரா இருக்கவரே ஒரு சிலரோட போன் கால் வந்து அவரே பயப்படுறாரு. ஏன்னா தெரியும், ஒரு 2 ஸ்டேட்ல இருந்து போன் போயிடுச்சுன்னா பயம் வந்துருது. ஏன்னா இருக்க சூழல் அப்படி. பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் பிரச்சனை கணக்கானது நான் மட்டும்தான் சிரமப்பட்டு செய்யறேன், நான் மட்டும்தான் பார்க்கிறேன் அப்படிங்கிற அந்த மனத்தினுடைய வெளிப்பாடு இருந்தால் அது சீராக அமையாது, சீராக சென்று அடையாது. நீங்க அது மாதிரி இன்னொரு சிக்கல் அங்க இருக்கு. இந்த சீப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு அப்படின்னா முதல்ல அந்த சீப்புல அழுக்கு ஏற்பட்ட பொழுதுதான் இவர் நீக்கினார். ஆனால் கீரா ஐயா இன்னொரு விஷயத்தை பதிவு செய்கிறார். இவர் மீண்டும் அந்த சீப்பை சீவிட்டு மீண்டும் கழுவி வைத்திருந்த, மீண்டும் அந்த அழுக்கை நீக்கி இருந்தால் மனித மனம் தெளிவு பெற்றதாக நாம் பார்க்க முடியும். ஆனால் மனித மனங்கள் எப்படி இருக்க வேண்டும், இது எனக்கானது என்று நினைக்கின்ற பொழுது நாம் சிரத்தை எடுத்து பார்க்கிறோம். இது பிறருக்கானது என்று நினைக்கின்ற பொழுது நமக்கானது இல்லை என்று நாம் ஒதுங்கி பயணிக்கிறோம். அது வாழ்க்கை அல்ல. சீப்பு என்பது தலையை மட்டும் வாருவதற்கான கருத்தினுடைய மையப்பொருள் அல்ல. இந்த உலகத்தில் வாரி ஒழுங்குபடுத்த வேண்டிய பல்வேறு தடங்கள் இருக்கிறது. அதை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருப்பதாகத்தான் கீரா ஐயா உணர்த்துகிறார். ஆகவே இந்த கதையை அருமையாக சொன்ன நம்முடைய மருத்துவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதை காட்டிலும் காவியாவுக்கு ஒரு மிகப்பெரிய விருது வேணாம், நம் நல்ல அறிவான பொண்ணு. இதுதான் ஒரு தான் பணி செய்கிற ஒரு நிறுவனத்தினுடைய தலைமைத்துவம் சொல்லுகின்ற பொழுது அறிவார்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு பேரு கிடைத்திருக்கிறதே. அதற்காகவே காவியா அவர்களுக்கு பாராட்டு சொல்லி சிறப்பாக கதை சொன்ன அருமை மகள் காவியாவுக்கு மீண்டும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தோழமைகளை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கீரா ஐயா கதைகளோடு உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறோம். நீங்களும் சேர்ந்து வாருங்கள். இன்னும் புதியவர்களை தேடி பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்கள்.